ஆசமுள்ள நாளெல்லாம் கர்த்தாவே நான் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். லார்ட், இன் ஆல் மை டேஸ், இன் ஆல் மை டேஸ். அப்பா, நான் பாளையத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூடாரத்துக்குள் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உயர்வில் இருந்தாலும் தாழ்வில் இருந்தாலும் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் மலையின் மேல் இருந்தாலும் எந்த சூழ்நிலைமையிலும் நான் உம்மை துதிப்பேன். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் உம்மை துதிப்பேன்பா. தாவீது சொல்றாரு, எக்காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் உம்முடைய துதி என் நாவில் இருக்கும். உங்க துதி என் நாவில் இருக்கும்பா. உம்முடைய துதி என் நாவில் இருக்கும்பா. ஷகலா தரகா தரபா. எத்தனை பேர் இதை சொல்ல சொல்ல பலன் அடைறீங்க. நீங்க அறிக்கை செய்ய செய்ய, அறிக்கை செய்ய செய்ய கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையோடு துவங்க போகிறோம். ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். என் உதடுகள் உம்மை துதிக்கும். நீர் உண்டாக்கின என்னுடைய உதடுகள், அப்பா, நீர் சிருஷ்டித்த என்னுடைய உதடுகள், நீ கஷி கதரபா, உம்முடைய துதியை சொல்லி வரதானே அப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்க எங்களை முன்குறிச்சிங்க. விக்கிரகங்களுக்கு பின்பாக, பாவத்திற்கு பின்பாக, உலகத்திற்கு பின்பாக விரைந்து ஓடிக்கொண்டிருந்த எங்களை உம்முடைய கைகள் பிடித்து இழுத்தி உம்முடைய துதியை சொல்லி வர எங்களை நிறுத்தி இருக்கிறீங்களேன்னு சொல்லுங்க. அப்பா, உங்க துதியை நான் சொல்லி வருவேன், உம்முடைய துதியை நான் சொல்லி வருவேன். எக்காலத்திலும் உம்மை நான் துதித்திருவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைமையிலும் கர்த்தாவே உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்கள் அன்பு தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கடந்த வாரத்துல எப்படி உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினாரோ அந்த வார்த்தையை சொல்லி நன்றி சொல்லுங்க. போன வாரத்துல ஒரு பெரிய விபத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னா, ஆண்டவரே உங்க ப்ரொடெக்ஷனுக்காக நன்றின்னு சொல்லுங்களேன். போன வாரத்துல எனக்கு ஏற்பட்ட பலவீனத்துல கர்த்தர் எனக்கு பலன் தந்தார்னு சொல்றவங்க, அப்பா ஆண்டவரே எகோவா ஷம்மான்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரீங்களே. ஆண்டவருக்கு எப்படியெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் செய்ய நினைக்கிறீங்களோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே ஷாலோம், உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, ஆண்டவரே எங்க ப்ரொவைடரா இருந்தீங்களே, உமக்கு நாங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, எங்க கால்களை எல்லாம் நீங்க பாதுகாத்தீங்களே, அது சறுக்கும் போது நீங்க பிடித்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எய்யப்பட்ட அம்புகளில் இருந்தெல்லாம் எங்களை நீ பாதுகாத்தீரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். மனுஷர்கள் பேசின வார்த்தை, இதே மனுஷர்கள் இப்படி ஒருவேளை இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா நான் துவண்டு போய் உட்கார்ந்துருப்பேன். ஆனா இப்ப அவங்க பேசுறாங்க, எனக்கு வலிகள் இருந்தாலும் என் உதடுகள் உண்மை துதிக்குதே. இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி எனக்கு கொடுத்தீங்களேப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெச்சூரிட்டியோடு நான் இல்ல, ஆனா இப்ப நான் திரும்பி பாக்குறேன், எனக்குள்ள ஆவிக்குரிய முதிர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கீங்களே, நன்றி சொல்லுங்களேன். அப்பாவுக்கு என் ஜெபம் மாறி இருக்கிறது, நன்றி சொல்லுகிறேன். என் துதி மாறி இருக்கு, நன்றி சொல்லுகிறேன். போன மாதத்துல 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த பிரச்சனை அப்பெல்லாம் நான் புலம்பி அந்த பிரச்சனையில துவண்டு போனேன். ஆனா இப்ப நான் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பள்ளத்தாக்க நான் புலம்பல் வழியாக இல்ல, துதியினால கடக்க பண்ணினீங்களே. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கொடுத்து, அப்படிப்பட்ட ரேமாக்களை கொடுத்து, அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்து இப்போது நாங்க நிற்கிறோம்னா அது உங்க கிருபைதானே டாடின்னு சொல்லி அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லி நாங்க நன்றி சொல்றோம்ப்பா. எங்க பெற்ற தகப்பன் கூட எங்களை இவ்வளவு நேசிச்சதில்லை, நாங்க எங்களை பெற்ற தாய் கூட எங்களை இவ்வளவு பராமரித்ததில்லை. ஆனா நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து அப்பா நீங்க எங்களை நடத்தி வர்றீங்களேப்பா, உமக்கு நாங்க நன்றி சொல்றோம். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சிகளுக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு நாங்க நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆஷி மேஹா சீகாதா ரஹாந்தா ராலாக்கா நிகேன ஷீகா சந்து ஹபூலி ஷேதான சிஹந்து ரபாகா. கர்த்தாவே, நாங்க உமக்கு நன்றி சொல்றோம். எல்லாரும் சொல்லலாமா? நன்றி 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 ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஷந்தன பாபா நிஹாலா ஷிந்தரே சேகத. எங்கள் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசமொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
உம்மையே ஆராதிப்பேன். உண்மையா சொல்ல, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. சொல்லலாமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. கைகளை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஓசன்னா. We worship you, Holy Spirit of God. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஒருவரையே ஆராதிப்பேன். உம்மை துதிக்கிறோம். எந்த சூழ்நிலைமையில் நீங்க இருந்தாலும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் அப்பா, நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் அப்பா. எந்த சூழ்நிலைமையிலும் நான் உம்மை துதிப்பேன். எப்போதும் உம்மை நான் துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, உம்மை நான் துதித்திடுவேன். யெகோவா ஷமா, உம்மை நான் துதித்திடுவேன். ஓரியா கஷி கதரவா, உம்மை துதித்திடுவேன். ஏசையா, உம்மை வணங்கிடுவேன். ஏசையா, ஏசையா, ஏசையா. எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா, 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 ஏசையா. உம்மை துதித்திடுவே. சொல்லலாமா? ஏசையா, 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 ஏசையா. உம்மை துதித்திடுவே. ஏசையா, ஏசையா,
ஏசையா 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 உம்மை வணங்கிடுவேன். சொல்லலாமா சகோதரே? ஏசையா ஏசையா ஏசையா. ஆவியில பாடுங்களேன். Let your soul sing these words. உம்மை வணங்கிடுவேன். சொல்லலாமா? ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன் உம்மை துதித்திடுவேன். ஷகதரதரகதரா. நல்ல 2 கைய உயர்த்தி, நீங்க வீடுகள்ல இருப்பீங்கன்னா, நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னா, நல்லா 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன். இன்னும் இன்னும் இன்னும். ஏசையா 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 உம்மை வணங்கிடுவேன். ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன் வணங்கிடுவேன் உம்மை துதித்திடுவேன் வணங்கிடுவேன். ரதரஷிபத சேகதரா. ஏசையா ஏசையா உம்மை துதித்திடுவேன் உம்மை வணங்கிடுவேன். உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்களும் இந்த ராஜாமத்துல அவருடைய பாதத்தை முத்தம் செய்வோமா? உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். உம்மை நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஷகதரபா. ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன். ஏசையா 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 உம்மை வணங்கிடுவேன். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும். இந்த பாடல் அப்படியே நம்ம பாடி நம்ம அடுத்த தலைமுறைக்காக ஜெபிக்க போறோம். ஆவியானவர் அதை நர்ச் பண்றாரு. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக, உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. A prophetical prayer பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலமா இன்னைக்கு ராத்திரி ஏறெடுக்கும். For your children, உங்க தலைமுறை, உங்க கர்ப்ப பிறப்பு, உங்க கர்ப்பத்தை திறந்து இந்த பூமிக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் வயிற்றில் வைத்து உருவாக்கி கர்த்தர் வெளியே கொண்டு வந்த உங்கள் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். And then we are going to pray for the people who are waiting for a baby. ஒருவேளை நீங்க வெயிட் பண்ணலாம், உங்க தலைமுறைக்கு இப்பவே ஜெபிங்க. நீங்க இன்னும் கர்ப்பம் அடையல, ஆனா இப்பவே நீங்க ஜெபிக்கலாம். Prophetical prayer. ஏசையா 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 உம்மை ஷகதரபா. ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா உம்மை துதித்திடுவே. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவி, தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவி. எஸ் லார்ட். தலைமுறை தலைமுறையா சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையாய் அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நானும் என் பிள்ளைகள் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிங்களே. நீங்க பாடுற வரிகள் உங்க உதடுகள் அசைச்சு, உங்க உதடுகள் அர்ப்பணிக்கணும். நீங்க அர்ப்பணிக்கணும், நான் இல்ல, நீங்க உங்க பிள்ளைகளை. I am praying for my son and daughter. You pray for your son and daughter. உந்தனின் சேவைக்காக சொல்லுங்க, அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. ஒரு பெண் எழுந்து தன் குடும்பத்தை அர்ப்பணித்தால் கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் தன் கையில் எடுக்க, அந்த தலைமுறைகளை கையில் எடுக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்களை தருகிறோம் தருகிறோம் உம் கரத்தில், எங்களை படைக்கிறோம் படைக்கிறோம் உம் பாதத்தில். பிள்ளைகள் தருகிறோம் தருகிறோம் உம் கரத்தில். சந்ததி படைக்கிறோம் படைக்கிறோம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் தருகிறேன் உம் கரத்தில். என்ன மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம குடும்பத்தையே கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணித்து, தலைமுறையை கர்த்தருடைய பாதத்துல அர்ப்பணித்து சொல்ல போறோம், எங்கள் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. தருகிறோம் உம் கரத்தில். அப்பா, என் கூட சேர்ந்து அப்படியே ஜெபிங்களேன். உங்க பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. உங்க பேர பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. Let's pray together for them. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? அடுத்த தலைமுறைய கர்த்தருடைய கைகள்ல கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, நீர் கை வைத்து ஆசீர்வதிக்க தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உம்முடைய கரத்தின் கீழ் கொடுத்த பெற்றோரை போல இன்றைக்கு நாங்களும் எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொண்டு வந்து உம்முடைய கைக்கு கீழாக அவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீர் நீட்டி அவர்களை தொட்டு அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு வயசு உங்க பிள்ளைகளுக்கு இருந்தாலும் நீங்க ஜெபிக்கலாம், நீங்க ஜெபிக்கலாம். அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்க அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் துவங்கி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்விகள் இல்லைன்னு சொல்றோம், பலவீனங்கள் இல்லைன்னு சொல்றோம், சத்துருவின் தாக்குதல் போராட்டங்கள் இல்லைன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் சொல்லுங்க, அது வாய்க்காதே போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு சரியா, ஒருவேளை உங்க பிள்ளைகள் படிப்புக்காக காத்திருந்தா நல்ல கல்விமான நாவை கர்த்தர்களுக்கு கட்டளையிடுவாராக. ஞானத்தின் உறைவிடம், அறிவின் சிகரம் அவர்களை நடத்துவாராக. ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தால் கர்த்தர் அந்த வாசல்களுக்கு திறந்து கொடுப்பார். பிள்ளைக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்தால் கர்த்தர் அவர் கர்ப்பத்தின் கனியை தொட்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல ப்ரமோஷன்,
எதற்காக அவர்கள் காத்திருந்தாலும் கர்த்தர் அது கொடுப்பாரு. உங்க பிள்ளை ஒருவேளை சின்ன பிள்ளையா இருப்பாங்கன்னா, ஆண்டவரே அந்த பிள்ளைகளாம் கர்த்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க, எங்க குடும்பம் உங்களுக்கப்பா. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிச்சா தலைமுறை தலைமுறை அது கர்த்தருடைய சந்ததி. சொல்லுங்க, என் சந்ததி கர்த்தருடைய சந்ததி, என் தலைமுறை அது தேவனுடைய தலைமுறை. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க சகோதரி. டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் கர்ப்பத்துல பிள்ளையே உருவாகல, ஆனா டிக்ளேர் பண்ணுங்க. என் தலைமுறை, என் சந்ததி, என் கர்ப்பத்தின் கனி, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கிற என் சந்ததி எல்லாம் நீங்க இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம், this prayer is going to cross generations. இந்த ஜெபம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிற ஜெபம். சொல்லுங்க, கர்த்தருடைய வருகை வரைக்கும் என் தலைமுறை, என் சந்ததி அது கர்த்தருடைய சந்ததி, அது கர்த்தருடைய சந்ததி. இந்த சந்ததியை உலகம் தொடாது, உலகம் மேற்கொள்ளாது. என் சந்ததி கர்த்தருடைய சந்ததியை சத்ரு தொடக்கூடாது, சத்ரு மேற்கொள்ள கூடாது. என் தலைமுறையை விக்கிரகங்கள் தொடக்கூடாது, விக்கிரகத்தின் ஆளுகைகள் தொடக்கூடாது. இப்பவே அர்ப்பணித்து ஜெபிங்க. நீங்க ஒருவேளை விக்கிரகத்தினுடைய பின்புலத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம், சில பின்புலங்கள் நீங்க வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சிஸ்டர், you are going to destroy this Egyptian spirit. நீங்க இன்னைக்கு, yes, an unmarried woman can pray this prophetically. இன்னும் கல்யாணம் கூட ஆள்னா நீங்க ப்ரே பண்ணலாம். Yes, you can pray this prayer. Pray that prophetically. Pray to your generation. Pray. நல்ல வாய் திறந்து ஜெபிங்க. It's time for you to pray. அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகள் உந்தனின் சேவைக்காக. உங்க உதடுகள் அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. நீங்க ஜெபிங்களேன். உந்தனின் சேவைக்காக. அப்பா, இந்த உதடுகளை திறந்து ஒவ்வொருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேளும். உம்முடைய செவிகளை சாய்த்து இந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் பலிபீடத்தில் அவர்கள் ஈசாக்கை கிடத்தினது போல, ஆபிரகாம் கிடத்தினது போல சொல்லுங்க, என் பிள்ளைய நான் கடத்துறேன், ஜூடாவை நான் கிடத்துறேன், ஜேன நான் கிடத்துறேன். ஒருவேளை ஆண்டு உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன், பிள்ளைக்கு பேர் கொடுத்திருந்தாருன்னா அந்த பிள்ளையின் பேரை சொல்லி சொல்லுங்க, ஓ இந்த பலிபீடத்தின் மேல் என் பிள்ளையே, என் தலைமுறைகளை நான் கிடத்துறேன், கிடத்தி பாரம்மா. உங்க பிள்ளையின் பாதுகாப்பு அவருடைய பொறுப்பு. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அவருடைய பொறுப்பு. கர்த்தர் பொறுப்பெடுப்பாரு. நம்ம ஆல்ரெடி ஆல்டர் கட்டிட்டோம். ஆல்ரெடி அந்த கொம்புகளின் மேல் ரத்தம் பூசப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த ஆல்டர் மேல படைக்க வேண்டியது நம்மையும், நம் பிள்ளைகளையும், நம் குடும்பத்தையும். ஓ நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக. We surrender, oh Father Lord. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. நிறைய பேர் எனக்கு குழந்தை இல்ல, நான் காத்திருக்கிறேன்னு சொல்றீங்க. இஃப் பாசிபிள் உங்க வலது கையை உங்க கர்ப்பத்தின் மேல வச்சு ஜெபிங்க. அர்ப்பணிக்கிறோம். என் கூட சேர்ந்து இந்த 2 வரிகளை பாடுங்க, கைய வச்சுட்டு. முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. Even if you're unmarried, 2 கையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி நீங்க ஜெபிங்க. Yes, we surrender, Lord. நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக.
ஆசீர்வாத மழை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. சொல்லுங்க, எங்கள் மேலே, எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. நீர் ஊற்றிடுமே. ஓம் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. உம் ஆசீர்வாதத்தை ஊற்றிடுமே. உம் நன்மைகளை ஊற்றிடுமே. ஏசையா, 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 உம்மை உயர்த்துகிறேன். ஏசையா, ஏசையா. உங்களை ஜெபிக்க வைக்கிறார் ஆண்டவர். ஒரு சில ஜெப குறிப்புகளை உங்க உதடுகள்ல கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைக்காக ஜெபிக்க வைக்கிறார். நீங்க ஜெபிங்க. என் கூட சேர்ந்து நீங்க பாட வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் ப்ரே, யூ கேன் ப்ரே, யூ கேன் ப்ரே. உதடுகளை திறந்து ஜெபிங்க சகோதரி. ஒரு 2 minutes ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. நல்ல உதடுகளை திறந்து உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தலைமுறைக்காக, உங்க சந்ததிக்காக ஜெபிங்க. ப்ரே ஃபார் யுவர் ஃபியூச்சர், ப்ரே ஃபார் யுவர் ஃபியூச்சர் பார்ட்னர். இன்னும் உங்க பிள்ளைகள் கர்ப்பத்துல உருவாகல, ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில ஜெபிங்க. சந்தா பாபா பாபா, ஏசையா, 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 எங்களை படைக்கின்றோம். ஏசையா, 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 உம்மையே வணங்குகிறோம். அப்படியே உதடுகளை அசைச்சு ஷதரனனனனதரகா நினதனனனனஷிதே. Any kind of prayer points. நீங்க எந்த ஜெப குறிப்போடு வந்திருக்கலாம். You are asking me to pray for your job, your career, your business, for children, for ministry, for a baby, for some signatures, for some shift, for some promotions, for some healing. சுகத்துக்காக, படிப்புக்காக, பிசினஸ்க்காக, வேலைக்காக, குழந்தைக்காக, திருமணத்திற்காக, கடன் பிரச்சனைகளுக்காக, சரீர பலவீனங்களுக்காக, குடும்ப சமாதான குறைவுகள், வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, எது நீங்க anything which you are going through, எதுவா இருந்தாலும் a solution is from God. நீராகாரா பாபா பாபா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த ஜெப குறிப்பெல்லாம் அப்படியே கையில வச்சுட்டு உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்ல. உங்க ஜெப குறிப்பெல்லாம் அப்படியே கையில ஏந்திக்கிட்டு பாடுறீங்களா? whatever prayer points you have, whatever it is, அத வெளியில சொல்ல கூட முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. உள்ளத்துல அந்த ஜெப குறிப்பு இருக்கலாம். கண்கள்ல கண்ணீர் வடியட்டும், ஆனா உதடுகள் சொல்லட்டும், காரியம் எதுவும் இல்ல, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்ல.
நீங்க பாடுங்களேன். When you sing this song, I feel you are actually triggering the power. எப்படி தேவனுடைய வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதோ, I feel when you sing this song, the power of God is and the power of the God, the mighty hand of God, அது ஆக்டிவேட் ஆகுறத நான் உணர்றேன் when you sing this word. கூடாது கூடாது காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம். இந்த குடும்பம் சேர வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், சிஸ்டர், God is reuniting you. மறுபடியும் உங்களை கர்த்தர் இணைக்கிறார். ஒரு பெரிய பிளவை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய அன்பு அன்பு ஒரு சிமெண்ட் போல அந்த பிளவுக்குள் ஊற்றப்படுகிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். ஷகதரபா, கணவன் மனைவிக்குள் இருக்கிற பிளவை கர்த்தர் காண்பிக்கிறார். பிள்ளைகள் பெற்றோருக்குள் இருக்கிற பிளவை கர்த்தர் காண்பிக்கிறார். இணைந்திருந்திருக்கிறது, பிடிந்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, God is pouring His love, not your love, but His love. அப்படியே அந்த பிளவுகள் மூடுகிறத நான் பார்க்கிறேன். You feel a gap between you and your husband. ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கலாம். ஓரியா காஷிகேதாரா ஷேஹாசேபோ லியாமாஷிகேசே. Let the love of God be poured in the families. பிரிந்திருக்கிற யாரெல்லாம் பிரிந்திருக்கிறார்களோ, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, any family relationship which is separated, the love of the Lord is pouring tonight. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. நீங்க பாடுங்களேன், தயவு செஞ்சு வெறும் கேட்காதீங்க சிஸ்டர்ஸ். I want you to sing this song again, because நான் பார்க்கிறேன் அந்த பிளவுகளுக்குள்ளாக ஆண்டவருடைய அன்பு அப்படியே ஊற்றப்படுகிறது. அப்படியே அந்த பிளவை கர்த்தர் அப்படியே இணைக்கிறார். வாட் எவர் இட் இஸ் சிஸ்டர், ஒரு கேப் இருக்கு, யூ ஃபீல் பேட், எனக்கு கஷ்டமா இருக்கு, அவங்களோட பேசாம இருக்கிறத நினைச்சு நினைச்சு சம்டைம்ஸ் என்னால் ஜெபிக்கவே முடியல, இந்த பிரிவினை என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அவரால கூடும், உங்களால முடியல. யூ ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட் பட் யூ காண்ட். நீங்க ரொம்ப முயற்சி பண்றீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்கிறதுக்கு, இந்த உறவை இது இது முழுவதுமா பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக யூ டேக் a lot of effort. உங்க பலத்துக்கு மீறி நீங்க எஃபர்ட்ஸ போட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைக்க முயற்சி செய்வீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, I am going to intervene. நான் தலையிட்டு கர்த்தருடைய அன்பை ஊற்றி தேவன் தலையிட்டு கிரியை செய்யும். Thank you Jesus. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. சொல்லலாமா ரகலாம், உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவருடைய அன்பு ஊற்றப்படுகிறது. ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா உம்மை துதித்திடுவேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு இந்த ஏசையா இத்தனை முறை ஏன் பாடணும்னு எனக்கு பாடுறேன்னு தெரியல. பட் when you sing this word, அந்த ஏசையான்னு மறுபடியும் பாட பாட that shows the desperation. அதாவது அந்த ஏசையா மறுபடியும் பாட பாட, அப்பா எனக்கு வேற கதி இல்லப்பா, வேற யாராலையும் இதை செய்ய முடியாது, வேற ஒருத்தராலையும் இதை கைக்கூடி வர பண்ண முடியாது. ஏசையா ஏசையான்னு சொல்லும் போது I'm more desperately telling that only you can do that. அப்படின்னு we are insisting that I have no options, Lord. It's only you that you can intervene and work things for me. சொல்லலாமா? ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன். ஏசையா 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 உம்மை வணங்குகிறேன், உம்மை துதித்திடுவேன். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, only you. ஓரியா காஷிகா சேகலவா. ஒரு நிமிஷம் எடுத்து டங்ஸ்ல பேசலாமா? சில பேர் எனக்கு மெசேஜ் பண்றீங்க, என்னால டங்ஸ்ல பேச முடியல, எனக்கு தெரியல, எனக்கு அந்த கிஃப்ட் வேணும். அந்த தாகம் அதிகரிச்சுட்டே இருக்கட்டும் சிஸ்டர். யூ வில் ஸ்பீக் வெரி சூன். இப்ப அப்படியே உதடுகளை அசைச்சு ஒரு டியூன்ல பாடுறதுனால நீங்க பாடலாம். இல்ல யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் டு ஃபில் யூனா, ஆவியானவரே ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டே இருங்க. இல்லைன்னா இந்த டியூனை பாடிட்டே இருங்க. ஏசையா ஏசையான்னு பாடிட்டே இருக்கலாமா? மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசலாமா? ரிகதோ ரிஷதா நீதரா லிஷதா ரிகதோ நீதரா ரிஷாதிரனதரா. அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க ஏசையா 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 உம்மை வணங்குகிறேன். சொல்லாமா? ஷீரிதா நீதா லீதரா ஷீகதா நீரதா ரேகதா ரீதா நீஷதரா. அப்படியே கைகளை கூப்பி தேவ சமூகத்துல உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளங்கபடு இல்லாமல் என்னை காத்து கொள்ளுமையா. உண்மையா எத்தனை பேர் சொல்லு? கள்ளங்கபடு இல்லாமல் என்னை காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். நாங்க அர்ப்பணிக்கிறோம்பா. கை கூப்பி தேவ சமூகத்துல தாழ்த்தி தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ராத்திரி ஒரு புதிய கிருபை இறங்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைங்க எந்த தேவையோடு வந்திருந்தாலும்
அது ஆவிக்குரிய தேவைகளா இருந்தாலும், அது இம்மைக்குரிய தேவைகளா இருந்தாலும், கர்த்தாவே, தேவைகளை சந்தித்து நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். ஒரு மலையை போல உம்முடைய பிள்ளைகளின் மேல அந்த நன்மை வர்ஷிக்க பண்ணும்படி செபிக்கிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவை போல மேல் தாகமாய் இருக்கிற இவர்களுடைய ஆத்துமாக்களை என் கர்த்தர் உம்முடைய ஆவியினால் நிரப்பி விடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வேலைக்காரியாய் அப்பா, உம்முடைய பிரதிநிதியாய் கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்து என் சகோதரிகள் ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் நீர் ஆமென் என்று பதில் துற நான் வேண்டுகிறேன். ராகாபாஷி கதுரேபா, உங்க பிள்ளைங்க காத்திருந்து இளைத்து போய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் காத்திருப்புகளை முடிய செய்து அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் தலைமுறையும் கர்த்தருடைய பாதத்தில் பலிபீடத்தின் மேல் அர்ப்பணித்த இவர்களுக்காக என் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளும்படி ஜெபிக்கிறேன். லார்ட், ரைஸ் அப் வித் zeal, O Father Lord. அப்பா, நீர் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து உம்முடைய பிள்ளைகளில் அப்பா பட்சத்தில் செயலாற்றி உம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடி உம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் உண்டு பண்ணின, நீர் உருவாக்கின, நீர் தேர்ந்தெடுத்த, நீர் அபிஷேகித்த, நீர் அப்பா இழுத்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கைவிடாதிருப்பீராக. நியாஷி கதரபலாஷி, அவருடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் என் கர்த்தர் கேட்டருளி அவர்களை விடுவித்து அவர்களை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்தி விடும்படி நான் ஜெபிக்கிறேன். உன்னதத்தின் ஆவியினால் அவர்களை அப்பா இடை கட்டி ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால் அவர்களை திருப்தியாக்கி நியந்திரி சேகதரபா சருக்கலான மலைகளிலும் ஆண்டவரே உறுதியாய் நிற்கிற மான்கால்களை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிவதாக. அவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் செய்த நன்மைகளுக்கு உண்மையுள்ளவர்களாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிற இவர்களின் மேலே இன்னும் அதிகமாய் கொஞ்சத்தின் உண்மை உள்ளவன் மேல் அதிகத்தின் மேல் அதிகாரியாக்குகிற கர்த்தர், கொஞ்சத்துல அவங்க இருக்கிற இந்த உண்மையை கண்டு அவங்களுக்கு அதிகமா நீங்க செய்யுங்கன்னு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இங்கு வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற இதற்கு பின்பாக அப்பா இதை கேட்க போகிற எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன் என்று பதில் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அற்புதங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆமேன் ஒவ்வொருக்காகவும் கர்த்தர் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி ஒரு பிரேயர் டைம்ல ஆண்டு நமக்கு ஒரு பாடலை கொடுத்தாங்க. நம்ம ஜெபிக்கும் போது we got a song. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே, சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. உங்களுக்கு தெரியுமா, அந்த சாங்கை நான் நிறைய சபைகள்ல பாடுறேன். ஐ எம் சிங்கிங் தட் சாங் இன் மெனி சர்ச்சஸ். எந்த சபைகள்ல, எந்த இடத்துல, எந்த கூட்டத்துல அந்த பாட்டுல பாடினாலும் அவ்வளவு பவர்ஃபுல்லா, அவ்வளவு வல்லமையா அந்த சாங் ஜனங்களுக்குள்ள அப்படியே கடந்து போகிறதையும் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் அப்படி மேல் இறங்குறதையும் நான் பாக்குறேன். அதே மாதிரி 2 லைன், அது 2 லைன் தான். அந்த 2 லைனுக்கு அப்புறம் இன்னும் பாடல் வரல. ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த டியூனை கர்த்தர் கொடுத்துக்கிறாங்க. ஏசையா 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 ஏசை. இட்ஸ் நாட் pre-prepared song. It's a song which came out when we are worshiping. ஏசையா ஏசையா உம்மை துதித்திடுவே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏசையா 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 உம்மை பணிந்திடு. whatever you want to add to that, you can add it. ஆனா இந்த வரிகளை பாடும்போதே, இந்த வரிகளை நீங்க whenever you are so much down,
ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் போதோ, இல்ல நீங்க ஏதாவது ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நீங்க நினைக்கும் போதோ, இந்த 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 வேர்டை நீங்க பாடணும்னு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஓகே, ஏன் இதை நான் சொல்றேன்னா, when I was just இந்த அந்த பாட இந்த 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 டியூன் அந்த லிரிக்ஸ் when it coming என்னோட உதடுகளிலிருந்து வெளியே வரும்போது, நான் வந்து when I sing that ஏசையா ஏசையா அப்படி பாடும்போது I felt like I am shaking the throne. அவருடைய சிங்காசனத்தை நான் அப்படி அசைக்கிற மாதிரி அப்படி நான் ஃபீல் பண்றேன். எப்படி நான் எனக்கு அது எப்படி வேர்ட்ல ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல. அது வந்து இட்ஸ் லைக் நீங்க தான் ஏதாவது செய்யணும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்ப நம்ம குழந்தைங்க இருக்குன்னா, எனக்கு இப்ப ஜூடா இருக்கலாம், இப்ப எல்லாம் வெளியில கத்திக்கிட்டே இருக்கான், அவனுக்கு வந்து டாடி தான் வேணும் அப்படின்னா, மம்மி வந்தாலும் அப்பா அம்மா வந்தாலும் எத்தனை பேர் வந்து என்ன பொருள் கொடுத்தாலும் he just wants his daddy, means daddy, அவ்வளவுதான். அப்படின்னா அவன் டாடி வந்து தூக்குற வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டே இருப்பான்னா, டாடி டாடி சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் when I sing this song. It's like until நீங்க செயல்படுற வரைக்கும் நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என் துதி உங்க வாய் என்னுடைய உங்களை சொல்லி உங்க வார்த்தை உங்க நாமத்தை நான் சொல்லிட்டே இருப்பேன். I am not going to sing anything else. I am going to just call out your name until you come. நீங்க வந்து என்னை தூக்குற வரைக்கும், நீங்க வந்து உங்க கையை பிடிச்சு என்னை இதுல இருந்து மீட்கிற வரைக்கும், நீங்க வந்து எனக்கு உதவி செய்யற வரைக்கும் நான் உண்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். நான் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன். அந்த ஒரு ஃபீல் when I sing this song, it's not a feeling. I will say that's how this tune works. That's how this word works. இப்படிதான் இந்த ராகமும். ஏன்னா நாங்க I always pray, எனக்கு வந்து ஆண்டவரே நீங்க வந்து ஹெவன்லி டியூன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா ஹெவன்லி டியூன்ஸ் நான் எப்படி கேட்பேன்னா, அப்படியே பாடும்போது ஹெவன் ஓபன் ஆகி இந்த வார்த்தை அப்படியே ஹெவன் it should penetrate anything which is against this, and it should penetrate any atmosphere and it should reach heaven அப்படின்னு நான் யோசிப்பேன் whenever I feel. So இன்னைக்கு ஆண்டு நமக்கு அந்த டியூனை கொடுத்துருக்குறாங்க. நானு இப்ப சமீபத்துல ஒரு சிஸ்டர் ஒரு பாஸ்டர் அம்மா என்கிட்ட பேசும்போது கேட்டாங்க, how do you prepare இவ்வளோ மீட்டிங்ஸ் இவ்வளோ மெசேஜஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க? நான் சொல்லுவேன், என்னுடைய கோர் ப்ரிப்பரேஷன், என்னோட ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்காக பைபிள் படிப்பேன். மை கோர் ப்ரிப்பரேஷன் இஸ் ஃபார் மீ. மை செகண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் ஃபார் த வெனஸ்டே ஃபெலோஷிப். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா மீட்டிங்கான ப்ரிப்பரேஷனுமே. ஏன்னா ஐ ஃபீல் தே ஆர் மை பீப்புள் அண்ட் ஐ ஃபீல் தே ஆர் மைண்ட். அப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கோர் மெசேஜ். இந்த கோர் மெசேஜ்ல நான் இந்த வசனத்தை வச்சு நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணாலும், இந்த ரூட்ல இருந்து நான் நிறைய இடத்துல ப்ரீச் பண்ணுவேன், இந்த வேர்டிங்ல இருந்து எடுத்து எங்கேயாவது ப்ரீச் பண்ணுவேன். பட் மை ரூட் வேர்ட் comes when it is when we are together in the Revival Women's Fellowship. I feel this is my part of ministry and this is for me. I own this. அப்படி இருக்கும் எனக்கு. So that's how you are all to me. நீங்க எப்படி இதை விசேஷமா பாக்குறீங்கன்னு தெரியல. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப விசேஷமா பாக்குறேன். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பாங்க. ஒருவேளை எனக்கே நீங்க இவ்வளவு ஸ்பெஷல்னா, I definitely know that ஆண்டுடைய பார்வையில நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். ஏன்னா இங்க ஜெபிக்கும் போதுதான் நிறைய டியூன்ஸ் வருது, நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் நிறைய பாடல் வருது, நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் நிறைய ரேமா வருது, நிறைய ரேமா. அந்த ரேமாவை நான் பிரசங்கமாவே கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த ரேமாக்கள்லாம் நம்ம ஃபெலோஷிப்ல ஜெபிக்கும் போதுதான் வருது. இந்த ஒரு ரேமாவை கொண்டு போய் when I preach in churches, that மெசேஜ் இஸ் ஆக்சுவலி டெலிவரிங் பீப்புள். அந்த மெசேஜ் பெரிய இம்பாக்டா இருக்கு. ஸோ அது வந்து எப்பவுமே நான் I 100% பிலீவ் இட்ஸ் நாட் ஓன்லி த கிவர் பட் ஆல்சோ த ரிசீவர் பார்ட். இங்க வர எல்லாருமே நீங்க அதிக தாகத்தோட ஆசையா நீங்க இந்த ப்ரேயருக்கு வர்றதுனாலதான் கர்த்தர் சும்மா ஒரு கழுத மாதிரி என் வழியாக இந்த வார்த்தையை பேச வைக்கிறான்றதுல எந்த சந்தேகமே இல்லை. இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப் வித் ஹெவன், வித் மீ அண்ட் யூ. இது நானும் ஆண்டு மட்டும் இருந்தா மட்டும் ஒர்க் ஆகாது. இட்ஸ் ஆல் யோர் தர்ஸ்ட். உங்க தாகம், உங்க ஆசை. ஒவ்வொரு வாரமும் ஆண்டரையும் கூட பேசணும்னு நீங்க வர்ற இதுல ஒரு ஆள் அந்த உண்மையா வந்தா கூட ஐ நோ ரேமா வில் கம் அவுட். எனக்கே தெரியாத ரேமா எனக்குள்ள வெளியே வர்றதை நான் பாக்குறேன். ஸோ தட்ஸ் ஹவு யூ ஆர் சோ ஸ்பெஷல். நான் எத்தனை சபைக்கு போனாலும் எத்தனை ஊழியத்தை செஞ்சாலும் ஐ வில் சே யூ ஆர் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. நீங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப விசேஷமானவங்க. அதை விட ஆண்டு சொல்லுவாங்க, கர்த்தர் நீங்க அதிக விசேஷமானவங்க கர்த்தருடைய பாதத்துல. ஸோ தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப் வழியா நிறைய சபைகள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப் வழியா நிறைய ஊழியங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a channel
for a blessing. Hallelujah. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? Hallelujah. Amen. Yes, we are going to be a channel of blessing. நீ நினைக்காதீங்க பிரின்சி சிஸ்டர் செய்யறாங்க, அவங்க தான் பிளெஸிங்கா இருக்காங்க. இல்ல, நீங்களும் இதுல பார்ட்னரா இருக்கிறீங்க, நீங்களும் இதுல பார்ட்டிசிபென்டா இருக்கிறீங்க. சோ உங்க தேர்ஸ்டும் பிரின்சி சிஸ்டர் கிட்ட இருந்து நிறைய வார்த்தைகளை வெளியே கொண்டு வருது. ஆமென். எப்படி அந்த வல்லமை புறப்படுவதற்கு அந்த சகோதரி தொட்டதுனால வந்ததோ, அந்த மாதிரி உங்க thirst is also bringing out a lot of rhema tunes, songs it will bring out. அதனால நீங்க சோர்ந்து போகாம, ஆமென், உங்களை கர்த்தர் நேசிக்கிறாருன்றத நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் ஃபார் ரிமைண்டர். உங்களுக்கு தெரியும் ஆண்டு உங்களை நேசிக்கிறாருன்னு, ஆனா மறுபடியும் சொல்றேன், ஆண்டு உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆண்டு உங்களை ரொம்ப விசேஷமா பாக்குறாரு. யூ ஆர் ஆல் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் சோ ப்ரெஷஸ் டு மீ ஆல்சோ. எனக்கும் நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. உங்களை நான் இயேசுவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ரொம்ப அழகான சிம்பிளா இருந்ததுல நான் உங்களுக்கு அனுப்பின எல்லா ஹீப்ரூ வேர்ட்ஸுமே கொஞ்சம் என்னாலே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத ஒரு வேர்டா இருந்தது. ஆனா இந்த ஹீப்ரூ வேர்ட் இஸ் வெரி ஈஸி. பாரா. எஸ், இட்ஸ் வெரி ஈஸி. அவ்வளவு அழகா ஈஸியான ஒரு வேர்ட், ஆனா டீப்பான ஒரு மீனிங்க இந்த இதுல நம்ம பாக்குறோம். சோ அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் தான் பாகா. ஓகே, பாகா. லெட்ஸ் டர்ன் அப் டு திஸ் பியூட்டிஃபுல் வேர்ட் பாகா. அந்த பாகாக்கு மீனிங்க நான் கீழேயே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாகா அப்படின்ற வேர்டுக்கான அர்த்தம் வந்து இன்டர்செசர். இன்டர்செசர் அப்படின்னா மத்தியஸ்தர். எஸ், மத்தியஸ்தர், மீடியேட்டர், இன்டர்செசர், எனிதிங் இட் மே பி. எஸ், குட் வேர்ட். ஆமா, திறப்பில் நிற்கிறவர்கள், எனிதிங் இட் மே பி. பாகான்ற வேர்டுக்கு அதான் அர்த்தம். ஆனா கீழே நான் ஒண்ணு கொடுத்திருந்தேன், எத்தனை பேர் பாத்தீங்க? இன் சர்ச் ஆஃப் இன்டர்செசர் கொடுத்திருந்தேன்னா, இன் சர்ச் ஆஃப் இன்டர்செஷன். ஸோ இன்னைக்கு இதுதான் நம்ம மெயினா ஃபோக்கஸ். இன்டர்செஷன் பத்தி நிறைய பேசலாம். நானும் சில மெசேஜஸ் இன்டர்செஷன் பத்தி பேசியிருக்கிறேன். பட் இந்த அதிகாரத்துல இருந்து, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு புதிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம எல்லாரும் திருப்பி கொள்ளப்பட போகிற ஒரு அதிகாரம் ஏசாயா 59வது அதிகாரம். We are going to turn our Bibles to Isaiah chapter 59. Isaiah chapter 59, ஏசாயா 59ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல முக்கியமான சில வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு அது மூலம் பலனடைய போகிறோம். சோ நம்ம வாசிக்கலாம். முதலாம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. என்னன்னா, நம்முடைய முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து கிளம்பி வந்த போதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருடைய எப்படி சொல்றது, வல்லமையுள்ள புயம். நான் ஒரு சாங் வந்து எனக்கு அந்த சாங் திடீர்னு ஞாபகம் வருது. கர்த்தரின் புயமே எழும்புதே, சத்துருவின் மேலே ஜெயம் கொள்ள அப்படின்னு ஒரு பாட்டை வந்து ஆண்டவர் கொடுத்தாங்க. அதுல வந்து பூர்வ நாட்களில் முந்தின காலத்தில் செய்தது போல செய்திடவே அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்ப இந்த லைன் நான் பாடும் போதெல்லாம் அந்த லைன் அது வந்து ஒரு வசனம். அது பூர்வ நாட்களிலும் முந்தின காலங்களிலும் கர்த்தருடைய கரம் எப்படி செஞ்சுச்சோ அப்படி ஏன் நமக்கு செய்யல அப்படின்ற ஒரு கேள்வி இவர்களுக்குள்ள இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. when Isaiah was prophesying, ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. என்ன, கர்த்தருடைய கை குறுகி போச்சா? அப்பெல்லாம் ஓங்கிய புயத்தினால் அவர் யுத்தம் பண்ணியிருக்கிறாரே, அவர் முந்தைய காலங்கள்ல பூர்வ நாட்கள்ல எல்லாம் நான் எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே, அப்ப அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்த தேவன் அவருடைய கரம் இன்றைக்கு எங்களுக்கு ஏன் செய்யல? அவருடைய கை குறுகி போச்சா? அவர் கேட்க கூடாதபடி அவருடைய காதுகள் மந்தமாயிடுச்சா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ள என்ன பண்ணதுன்னா இருந்துச்சு. they had a question. ஏன் நம்மளால அந்த பவர்ஃபுல் ஹேண்ட பார்க்க முடியல? செங்கடலை பிளந்தாருன்றாங்க, எரிகோவை தள்ளினாருன்றாங்க. இப்படி எல்லாம் வேதத்துல வாசிச்சாலும் உங்களுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். பைபிள் எப்படி நான் வாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில அந்த ஒரு பவர்ஃபுல் காடை நான் பார்க்கலையே, அப்படி ஒரு வல்லமையுள்ள கைய நான் பார்க்கலையே அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஒரு சில பேருடைய சாட்சிகளை கேட்கும் போது அந்த சிஸ்டருக்கு அதை செஞ்சிருக்கிறாங்க, ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏன் கிரியை செய்யல? தி சேம் டவுட் அண்ட் சேம் கொஸ்டின் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அதுக்கு ஆன்சரா கொடுக்குறாருப்பா. என்னுடைய பவர் குறைஞ்சு போகல, என் கை குறுகி போகல, என் செவிகள் மந்தம். எவ்வளவு ஷார்ப்பா என் காதுகள் அப்ப இருந்துச்சோ இப்பயும் அதே ஷார்ப்பா தான் இருக்கு. எவ்வளவு நீளமாய் நீட்டப்பட்டதா என்னுடைய கைகள் இருந்ததோ அப்படிதான் இன்றைக்கும். கர்த்தர், there is no change in God, there is no change in his power, there is nothing changed in God.
அப்ப ஏன் என் லைஃப்ல என் முற்பிதாக்கள் கண்ட அற்புதங்களை நான் பார்க்க முடியல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் அனுபவிக்கிற அந்த அந்த அபிஷேகத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் ஏன் என்னால அனுபவிக்க முடியலன்ற ஒரு கேள்விய அவங்க கேட்கும் போது கர்த்தர் சொல்றார், இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் யூ. அதுதான் ஆண்டவர் நெக்ஸ்ட் வசனத்துல சொல்றாரு, 2ஆம் வசனத்துல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையாக நிற்கிறது. அல்லேலூயா. 2, 3, 4, 5, 6, 7, 8, அல்லேலூயா, 9, 10 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா 11ஆம் வசனம் வரைக்கும் ஃப்ரம் வேர்ட் 2 to 11 God is explaining அவங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் இன்இக்விட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் குறைகள் இருக்கு, வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ். இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், இட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் யூன்னு ஆண்டு அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. அப்படி அவங்களுக்கு சொல்லும் போதுதான் ஆண்டு சொல்றாரு, நீதியை தேடுறவன் இல்ல, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமாய் பேசி பொய்ய பேசுறாங்க. அப்படியெல்லாம் ஆண்டு நிறைய அதுக்கான ஒப்புமைகள்லாம் சொல்லி இந்த வசனங்கள்லாம் சொல்றாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு எம்பசைஸ் ஆன் திஸ் வேர்ட் ஃப்ரம் 2 to 11. ஆனா நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறது 12ஆம் வசனத்தையும் அதுக்கப்புறம் 12ஆம் வசனத்தையும் எங்கள் மீறுதல் உமக்கு முன்பாக மிகுதியாயிருக்கிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறது, எங்கள் மீறுதல் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம், நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியில இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிறது. இந்த யதார்த்தம் இப்ப நான் வாசிக்கிறேன். ஆனா சமீபத்தில் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஒரு வேர்ட் ஐ வாண்ட் டு புட் ஷார்ட்ஸ், ஒரு ஷார்ட் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைச்சேன். ஆனா எப்பவுமே நினைப்பேன், ஆனா எதுவுமே என்னால செய்ய முடியாது, ஆஸ் யூஷுவல் எனக்கு டைம் இல்ல. ஆனா இந்த யதார்த்தம் அப்படின்ற வார்த்தையை நான் யோசிக்கும் போது, பொதுவாகவே யதார்த்தமான ஜனங்களை பாக்குறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஆமா தானே? நான் சொல்றது உண்மைதானே? எத்தனை பேர் எஸ்? யதார்த்தமா இருக்கிறவங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா அதுவே அப்படி ஒருத்தங்க யதார்த்தமா இருந்தாலும் நம்மள யதார்த்தமா இருக்க விட மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? உண்மையா இல்லையா? If you want to be a natural person, they will not leave us to be natural. விட மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க யதார்த்தமா. அப்படி யதார்த்தமா இருக்கிறவங்களும் விட மாட்டாங்க. நம்மளே அதுக்கப்புறம் என்ன பண்ணி ஒரு கட்டத்துல யதார்த்தமா பேசுறத நிறுத்திடுவோம். நம்மளே யோசிச்சு பேசுவோம். சில பெண்கள் பேசாமே நிறுத்திட்டோம். We stopped speaking. அப்புறம் யோசிச்சு பேசுவோம். இப்படி எல்லாம் அநேகர் யதார்த்தத்தை மாற்றுகிறார்கள். ஒன்று யதார்த்தமா இருக்கிறவங்க இல்ல. அப்படி இருந்தாலும் நான் ஐம் ஃபீலிங், நான் யதார்த்தமா இருந்தேன்னா என்ன மெச்சிக்கொள்றதுக்கு சொல்லு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம யதார்த்தமான ஆள் தான் நான்லாம் ஒரு காலத்துல. இப்ப யாருக்கிட்டயுமே பேசவே பயமா இருக்கு. என்ன சொல்றது? ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நம்ம அந்த கொஸ்டினுக்கு யதார்த்தமா பதில் சொன்னோம்னா அவங்க அத வேற எண்ணத்துல கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட அந்த கொஸ்டின். நமக்கு அது தெரியல, நம்ம யதார்த்தமா பதில் சொல்லிட்டு இருப்போம். நானே நிறைய நேரத்துல people are like, they're so cunning, they're so evil, they think it a different situation. ஆனா இங்க இங்க ஜனங்கள் சொல்றாங்க, நல்லா இதை நீங்க கண்டிப்பா இந்த அதிகாரத்தை வாசிக்கணும். 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு, 2 to 11 வரைக்கும் என்ன பண்றாரு ஆண்டவர்? அவங்களுடைய காரியங்களை, அந்த பாவங்களை விளக்கி சொல்றாரு. 12, 13, 14ஆம் வசனத்துல இவங்க அறிக்கை செய்றாங்க. இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி. இவங்க அதை ரிப்ளை பண்றாங்க, ஆண்டவரே நாங்க அப்படிதான் இருந்தோம், சாரி, நாங்க யதார்த்தமா ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தோம், ஆனா இப்ப யதார்த்தமா இல்ல, நாங்க உங்க விட்டு தூரம் போயிட்டோம், நாங்க இப்ப கள்ள வார்த்தைகளை கர்ப்பம் தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்றோம். அப்படியெல்லாம் அவங்க தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப 15ஆம் வசனத்துக்கு வரலாம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுறவன் கொள்ளையாகிறான். நான் சொன்னது வந்துருச்சாங்க ஆன்சர்? நான் ஆக்சுவலி இது இப்ப உங்களுக்கு வசனமா படிக்கிறேன். ஆனா இது நான் வசனமா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் பாண்டர் பண்ணிட்டு இருந்தேன் போன வாரத்துல. பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். ஆண்டவர் என்ன பாக்குறாரு? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாக்குறாரு. என் பிள்ளைங்க கொஞ்சமாவது யதார்த்தமா இருக்கு, கொஞ்சமாவது நல்லதை பேசுது, நீதியா இருக்கு. அப்படி கொஞ்சமா இருக்கிறவனையும் பொல்லாப்பை விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். அவனையும் என்ன பண்றாங்க? ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொல்லாப்பை விட்டு விலகுறதுனாலதான் நீங்க கொள்ளையாகுறீங்க.
எல்லார போல இருந்தா நீங்க ஜாலியா ஒரு லைஃப் வாழலாம். ஏன் எனக்கு மட்டும் சமாதானமான ஒரு வாழ்க்கை இல்ல? நான் மட்டும் why I struggleனா you struggle because நீங்க பொல்லாப்ப விட்டு விலகி நீங்க யோபோ போல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பாக்குறாரு, என் புள்ள கொஞ்சம் புள்ளையாவது நல்லா இருக்கு, அவனையும் இவன் கொள்ளையடிச்சிட்டு போறான், அவனையும் இவன் மாத்துறான் அப்படின்னு கர்த்தர் அதை பார்த்து விசனம் அடைந்தாராம். அந்த விசனத்தோடு அங்க நிக்கல. 16ஆம் வசனம் தான் நம்முடைய கோர் வேர்ட். இந்த வசனத்துல இருந்து தான் நான் பாகான்ற அந்த வேர்டை எடுத்தேன். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த விண்ணப்பம் பண்ணுகிறவன்ற இடத்துலதான் பாகா இன்டர்செசர் அப்படின்ற வேர்ட் வருது. ஆண்டவர் இப்ப பூமியை பாக்குறாரு. அந்த பூமியில பார்க்கும்போது ஜனங்க சொல்றாங்க கர்த்தருடைய கை குறுகி போச்சு, அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தான் செய்வாரு, ஆபிரகாமு தான் கர்ப்பம் செத்ததுக்கு அப்புறம் பிள்ளைய கொடுப்பாரு, நான் 7 வருஷம் ஆச்சு 14 வருஷம் ஆச்சு எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நோ, அவர் கை குறுகி போகல. ஆபிரகாமுக்கு அவருடைய கைகள் எவ்வளவு நீட்டப்பட்டிருந்ததோ உங்களுக்கு நேரமா அப்படிதான் நீட்டப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் மந்தமாகல. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு கேளாதவர் போல் இல்ல, அவர் கேட்டு பதில் கொடுத்தார். உங்க ஜெபங்களையும் கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செவிகள் மந்தமாகல. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எதை பாக்குறாருன்னா, 2 குரூப். there are 2 kind of people. ஒன்னு, அக்கிரமத்தில் வாழுகிறவர்கள், அக்கிரமத்தை விட்டு திருமணம். நம்பர் 2, அக்கிரமத்தில் வாழுகிறவர்களுக்காக இன்டர்செஷன் பண்ற ஒரு குரூப் எழும்பும். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஒருவனும் இல்லைன்னு பாக்குறாரு. நீதி செய்ய, நியாயம் செய்ய, உண்மையை பேச, கபடற்றவனா இருக்க ஒருவனும் இல்லை. சரி, அவன் தான் இல்லைன்னா அடுத்து அவன் சார்பில் நின்று விண்ணப்பம் பண்றதுக்கும் ஒருத்தரும் இல்ல அப்படின்னு கர்த்தர் பாக்குறாரு. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தின் எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வசனமா கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து நீங்க இதே ஒரு ஒப்புமையான ஒரு வசனத்தை காமிக்கிறேன். எரேமியா, ஜெரமையா சாப்டர் 5 verse 1. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா கிட்ட ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 5:1, 5:1 ஜெரமையா. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டு பிரிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களில் திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளில் தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ரன், ஓடி ஓடி தேடு. நீ தேடி பாரு, வீதி வீதியா போய் தேடு. ஆமென். அங்க என்ன ஒரு 2 வார்த்தை இருக்கு பாருங்களேன். நியாயம் செய்கிற மனுஷன், சத்தியத்தை தேடுகிற மனுஷன் உண்டா உண்டா அப்படின்னு நீ பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படி நான் பார்த்து ஒருத்தனை கண்டுபிடிச்சா, ஹல்லேலூயா, ஒருத்தனை கண்டுபிடிச்சா நான் உங்களுக்கு மன்னிப்பேன். இப்ப இந்த 2 வசனத்திலும் ஆண்டவர், நான் எப்பயும் சொல்றேன், இப்பயும் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், என்ன சொல்வேன்னா, 10,000 பேரு 100 பேரு தேடல, ஒருவனை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒருவனை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒருத்திய கண்டுபிடிச்சிட்டு வா. நியாயம் செய்கிறேன், நீதி செய்கிறேன், கபடற்றவளா இருக்கிறேன், உத்தமி, ஒருத்திய பிடிச்சிட்டு வா, நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன்னு கதை சொல்றேன். God is very, அவர் இந்த பிசினஸ், heaven's business is not a joke. ஆமா, it's not a joke. ஆண்டவர் வந்து சீரியஸா பிசினஸ் பண்ணுவார். If you want to do business with heaven, it's businessனாலே மணி கிடையாது. anything which is transaction. I mean, if you want to do business with heaven, God, ஆண்டவர் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காரு. He is very strict and he is very particular in doing business with mankind. ஆமென். ஒருவனை தேடுறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பாகாவா நீங்க எழும்பினீங்கன்னா, ஆமென், உங்க குடும்பம் முழுதும் விக்கிரகங்கள் இருக்காங்க, தட்ஸ் ஓகே. உங்க குடும்பம் முழுவதும் அக்கிரமத்துல இருக்காங்க, தட்ஸ் ஓகே. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தி, ஒருவன், நியாயம் செய்கிற ஒருவன், நீதி செய்கிற ஒருவன், கபடற்ற ஒருவன், தன் அக்கிரமம் செய்யாதவன கர்த்தர் தேடல, அக்கிரமத்தை உணர்ந்து மனம் திரும்புற ஒருத்தன். ஆமென். கபடற்றவர்களா யதார்த்தங்களை பேசுகிற மனுஷி, ஹல்லேலூயா, கைகளில் இரத்தக்கரை படியாத ஒரு மனுஷி, நியாயத்தை விரும்புகிற, நீதியை தேடுகிற ஒரு மனுஷி, ஒரு மனுஷிய கொண்டு வந்தா நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன், நான் என் கைய நீட்டுகிறேன், நான் என் செவிய சாய்க்கிறேன்னு கர்த்தர். அவர் கை மந்தமாகல, அவர் செவிகள், no no no, there is no wrong in God, there is no change in his power, his character, his attributes, it never changes.
மேன்கைண்ட் தான் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பாகாவா, ஒரு இன்டர்செசரா, இன்டர்செஷன் போதெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன் என்னோட லைஃப்ல இது வரைக்கும், இந்த பிரசங்கத்தை செய்கிற ஒரு நிமிடத்துக்கு, இந்த பிரசங்கத்தை தியானிக்கிற ஒரு நிமிடத்துக்கு வரைக்கும், இன்டர்செஷன் அப்படின்னா மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறவங்க இன்டர்செசர் நான் நினைச்சேன். நோ, தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். நம்பர் 1, ஹல்லேலூயா, முதல்ல நீதி செய்து கைகளில் இரத்தக்கரை படையாமல் கசப்பையும் நீதிமான். ஹல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு ஒரு அழகான வசனத்தை சொல்றேன், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அப்பா நம்ம கூட பேசுறாரு. யாக்கோபின் புத்தகத்தை, நிருபத்தை எடுத்துக்கலாமா? ஏசையா 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 உம்மை துதித்திடுவேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம 15ல இருந்தே வாசிக்கலாம் if you want. ஆமென். நான் வாசிக்கலாமா? 15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. 16க்கு நீங்க வந்தீங்கன்னா, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதுதான் இன்டர்செசர். ஆனா சும்மா ஜெபிங்கன்னு சொல்லி இந்த வசனம் முடிஞ்சிருச்சுன்னா, சரி நீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் சிஸ்டர், நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி. ஏன் அது ஒருத்தர், ஏன் நான் ஜெபம் பண்ணாலே கர்த்தர் மன்னிக்க மாட்டாரா? Have you ever thought of this verse? இந்த வசனத்தை அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நான் மன்னிப்பு கேட்டாலே அவர் மன்னிக்க மாட்டாரா? நான் கேட்டா அங்க ஒரு இன்டர்செசர் தேவையா? அப்படின்னா சில விஷயங்களுக்கு ஒரு இன்டர்செசர் தேவை. ஆனா அந்த இன்டர்செசருடைய குவாலிட்டி இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. An intercessor has to be a righteous man. சும்மா உட்கார்ந்து அப்பா அப்பா அப்பான்னு கத்தி மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால if you feel the revival is going to come down, I am sorry, that is not how heaven works. இல்ல, அப்படி எழுப்புதல் வேலை செய்யறது இல்ல. நாளைக்கு I think it's a revival meeting. நாளைக்கு எங்களுக்கு மும்பைல I think I will speak on this point. இந்த பாயிண்ட் அந்த மீட்டிங்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, just because we are shouting revival revival, ஆண்டவரே என் ஜனங்களுக்கு மன்னிங்க, என் குடும்பத்தை மன்னிங்க, என் குடும்பத்தை அக்கிரமத்தை நீங்க, என் புருஷன் செய்யற தவற மன்னிங்க. நோ 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 நோ. ஃபர்ஸ்ட் நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் தான். இந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல பார்த்தேன். இங்கிலீஷ்ல I just read it in this word. I was so shocked by the revelation. அந்த வசனத்துல இருக்கிற அவ்வளவு ஆழத்தை நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குன்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, the prayer of a righteous man will prevail. அப்படிதான் prevailன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த prevailன்ற வார்த்தைய நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அல்லேலூயா. நான் அது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. prevail அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் to win or to be accepted, especially after a fight or a discussion. Hallelujah. உங்களுக்கு நான் புரியுது சொல்றது. குறிப்பாக ஒரு விவாதத்திற்கு பின்பாக வெற்றி பெறுவதுக்கு தான் ப்ரிவைல்னு பேர். யாக்கோபு ப்ரிவைல்ட். எப்படி? போராடி அவர் என்ன பண்ணாரு? அந்த ராஜாமெல்லாம் தன் குடும்பத்துக்காக போராடினார் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த குடும்பம் விக்கிரகத்துல இருந்து குடும்பம். இந்த குடும்பத்துக்காக முழுவதும் யாக்கோபு போராடி அவர் ஜெயிச்சார் பாருங்க. அதுக்குதான் பேரு ப்ரிவேல். அல்லேலூயா. அப்ப நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அல்லேலூயா. அதை நான் இங்கிலீஷ்ல உங்களுக்காக சொல்றேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எடுத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது கமெண்ட்ல கூட யூ கேன் ஹெல்ப் மீ இந்த 16 வாசிக்கலாமா? And the prayer of faith shall save. Forgive him. ஓகே. அதுவா 16 இல்ல 15 தான் சொல்றீங்க. 16 நான் வாசிக்கலாம். நான் இந்த வேர்டை நான் ப்ரிப்பேர் பண்ணல, பட் திஸ் வேர்ட் இஸ் சோ பியூட்டிஃபுல். நான் இது சும்மா படிச்சுட்டு இருந்தேன். Thank you, Father. The righteous person's prayer
அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ல இட் இஸ் மோர் பவர்ஃபுல் அண்ட் இட் ப்ரிவேல்ஸ். எல்லாரும் ஜெபிச்சா அந்த அக்கிரமம் மன்னிக்கப்படுமா, அந்த இன்டர்செஷன் கேட்கப்படுமானா கிடையாது. a righteous person செய்யற இன்டர்செஷன்ல தான் அவனால ப்ரிவேல் பண்ண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ ஒரு ஆண்டவரே நீங்க மன்னிங்க, இப்ப ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க ஆண்டவர் இருக்காரு, இங்க உங்க குடும்பம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யூ அந்த இன்டர்செஷன் என்னன்னா நடுவுல போறது, கோயிங் இன் பிட்வீன் அண்ட் ஸ்பீக்கிங் பிஹாஃப் ஆஃப் தெம். இப்ப உங்க கணவர் இங்க இருக்கிறாரு, உங்க பிள்ளைங்க இங்க இருக்கிறாங்கன்னா நீங்க இதுக்கு நடுவுல போய் நின்னு உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க குடும்பத்துக்காக, அவங்க ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, ஒரு பிசினஸ் உடைய இதுக்காக, கற்பத்துக்காக நீங்க வந்து யூ வாண்ட் டு ஸ்பீக். இப்ப இதுல நீங்க ப்ரிவேல் பண்ணணும். இந்த பேசுறீங்க, ஆண்டவரே மன்னிங்கப்பா, எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க, இப்படி நீங்க பேசி இஃப் யூ வாண்ட் டு ப்ரிவேல், இஃப் யூ வாண்ட் டு வின் திஸ், இந்த இன்டர்செஷனை, இந்த ஆர்கியூமெண்ட் இல்ல இந்த ஆர்கியூமெண்ட் சொல்றத விட இந்த இன்டர்செஷனை நீங்க வின் பண்ணணும்னா தட் மேன் ஹாஸ் டு பி ரைச்சஸ். ரைச்சஸ் மேன் தான் ப்ரிவேல் பண்ண முடியும். அல்லேலூயா. நார்மல் இன்டர்செஷன், வெறும் ஒன்லி an intercession cannot prevail. அல்லேலூயா. பண்ண முடியாது. ரெண்டு மிஸ்டேக்ஸ், அதாவது ஏன் இன்டர்செஷன் வந்து ப்ரிவேல் பண்ண முடியாதுன்னா ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இங்க இருக்கிறவங்க அக்கிரமத்தை விட்டு திரும்பலன்னா கர்த்தர் அவர்களால என்ன பண்ண முடியாது, பிளஸ் பண்ண முடியாது. செகண்ட் மிஸ்டேக், பிரேயர் பண்றவங்களையும் ரைச்சஸ் பர்சனா இருந்து ப்ரே பண்ணாங்கன்னா, அல்லேலூயா, கிரேட் பவர். அது நான் அந்த வேர்டை நான் உங்களுக்கு கண்டிப்பா I will tell the translation. Thank you Jesus. இது வந்து அது அந்த translation வந்து அது அந்த ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல. The prayer of a righteous man, if you are writing you can write it. The prayer of a righteous man has a great power to prevail. வல்லமை இருக்கு. ஒரு நீதிமான் செய்கிற ஜபத்துக்கு என்ன இருக்குன்னா it has great power. என்ன பவர் இருக்குன்னா இந்த பவர் it will prevail. இது வந்து மேற்கொள்ளும், இது ஜெயம் எடுக்கும். எவ்வளவு பெரிய பிசாசு உங்க குடும்பத்துக்கு விரோதமா, எவ்வளவு பெரிய விக்கிரகத்தின் கிரியைகள் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் போராடினாலும் your prayer will prevail. ஆமென். இது வந்து இது எப்படி கர்த்தர் தான் செய்வாரு, கர்த்தர் தான் செய்யணும். எஸ், கரெக்ட். அந்த வேர்ட் எனக்கு தெரியல. BEREAN ஒரு டிரான்ஸ்லேஷன். ஐ டோன்ட் நோ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் a BERN ஸ்டாண்டர்ட் பைபிள், அந்த பைபிள்ல இருக்கு. அதோடைய லிட்ரல் பைபிளையும் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நீங்க வாசிக்க சொல்லி இந்த பைபிள் ஹப்ன்ற ஆப், இந்த பைபிள் ஹப் ஆப்ல நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் வில் ப்ரிவேல் அதிகமா. ஸோ இப்ப ஆண்டு எதை தேடுறாரு, இப்ப என்ன உங்களை இந்த விமென்ஸ் ஃபெலோஷிப் கொண்டு வந்திருக்கிறாரு, உங்க கூட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் யோர் பிரேயர்ஸ் அக்யூசிங் த பர்சன் ஹூ இஸ், நீங்க அவங்களுக்காக இன்டர்செஷன் பண்ணணும். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களை அக்யூசேஷன் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. Hallelujah. You are accusing that person and you are saying to God, no, உங்க மேல கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், உங்களை ரத்தத்தினால கழுவி உங்களை நீதிமான ஆக்குனது, இட் இஸ் நாட் டு அக்யூஸ் த பர்சன், இட் இஸ் நாட் டு அக்யூஸ், அத மத்தவங்களை அக்யூஸ் பண்ணி பேசுறதுக்காக உங்களுக்கு பைபிள் ஹப் HUB அக்யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தையும் இந்த பாவ மன்னிப்பையும் இந்த ரட்சிப்பையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கல. இன்டர்செஷன் ஒரு பாகாவா உங்களை நிக்க வைக்கதான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. Any man who has encountered God's love will never accuse anyone, rather he will intercede. நீங்க இப்ப உங்க கணவர் ஏதோ ஒரு உங்களுக்கு விரோதமா எதையோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, or he is having a extra marital affair, வேற ஒருத்தவங்களோட அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தவறான காரியத்தை உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எஸ் or no? இப்ப அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதோ ஒண்ணு செய்யறாங்கன்னா அவங்க அதை நிச்சயமா அறுக்க போறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே அதை நீங்க அறுக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்காக சிஸ்டர் உங்களுக்கு அபிஷேகத்தையும் ரட்சிப்பையும் கொடுத்தாராங்க, உங்களை நீதிமான மாத்தினாரு. இன்னும் ஆண்டவரே இவ்வளவு தவறு செய்யறாங்க, அவங்களை எப்படியாக அவங்களை அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டு வாங்க, அவங்க பாவங்க அவங்களுக்கு மன்னிங்க, அவங்க குறைவுகள் அவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு மனம் திரும்புதல கட்டளை இடுங்க அப்படின்னு இன்டர்சீட் பண்றதுக்கு தான் ஆண்டு ஒருத்தர் தேடுறார். அந்த நீதியை விரும்புகிற இந்த ஏசாயா 59 வாசிக்கும் போது ஐசாயா 59 வந்து God is searching. அவர் அக்யூசேஷன் அங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டோட இருதயம் தேடுது, இப்படி ஒருத்தராவது இருக்காரா, இப்படி ஒருத்தராவது இருக்காரா அப்படின்னு ஆண்டர் தேடுறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படி ஒரு ஆட்டிடியூடும் இப்படிப்பட்ட ஒரு
ப்ரேயர் லைஃபும் நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்க ப்ராப்ளம்ஸ்ல நிறைய சீக்கிரம் சொல்யூஷன் வருது பாப்பீங்க. Than an accusation prayer, an intercession prayer, if you pray earnestly, ஒரு நீதிமானா நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் சிஸ்டர், it will pray. It has a power to prevail. ஆமென். கண்டிப்பா இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க மேற்கொள்வீங்க. ஆமென். யாக்கோபு மட்டும்தாங்க இங்க ஆபிரகாம் சந்ததியிலிருந்து போனவர். மத்த எல்லாருமே அங்க போய் அவர் கல்யாணம் பண்ண 4 மனைவிகளாகட்டும், பிறந்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த விக்கிரகத்து நடுவுலயே, இந்த புறஜாதிகள் நடுவுலயே வளர்க்கப்பட்டவங்க. சோ இவங்களை குறை சொல்றது யாக்கோபுடைய வேலையா, இல்ல அவங்களுக்காக அப்பாவுடைய பாதத்தை பிடிச்சு அவங்க பாவங்களை கழுவி அவங்க அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து இப்ப லேயால் கொண்டு வந்த சொரூபங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய பட்சத்துல நின்று பரிந்து பேசுறது யாக்கோபுடைய வேலையா? யாக்கோபு, அப்பா நீங்க நான் ஆசீர்வதிங்கன்னு ஜெபிச்சாரே. Do you think he prayed for the blessing? What kind of blessing he prayed for? அப்பா எங்களை பின்தொடர்ந்து வர அந்த ஊர்ல இருந்து பின்தொடர்ந்து வர எல்லா விக்கிரகத்தின் கிரியைகள், அந்த தலைமுறைகள் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்கள், இதுல இருந்தெல்லாம் எங்களை காப்பாத்துங்கப்பான்னு அவர் ஜெபிச்ச அந்த பிரேயர் தானே, சாரி ராகேல் பண்ண அந்த பிரேயர் தானே யாக்கோபுக்கு ஒரு பெரிய அவர் அது ப்ரிவேல் பண்ணி வெளியே வர்றாரு. கர்த்தர் சொல்ற, சரி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ யாக்கோபு இல்ல, நீ இஸ்ரவேல். கர்த்தர் எவ்வளவு அழகா அந்த பெயர் மாற்றத்தை கொடுத்தாரு இல்ல? எங்க கொடுத்தாரு தெரியுமா? when he interceded. தன் குடும்பத்துக்காக ராஜாமத்துல ஒரு பாகாவா யாக்கோபு நிற்கும் பொழுதுதான் அதை கொடுத்தாரு. வேதத்துல இன்டர்செஷனுக்கு நிறைய வசனங்களும் நிறைய பேரும் நம்ம பார்க்க முடியும். நமக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் ஒரு இன்டர்செஷன், அவர் ஒரு பாகாதான். நமக்கு தெரிஞ்ச மோசே அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான பாகாதான், நம்ம தானே? அப்படி வேதத்துல நீங்க நிறைய பேரை நெகேமியா ஜெபிக்கிறாரு, எஸ்ரா ஜெபிக்கிறாரு, தானியல் ஜெபிக்கிறாரு, எஸ்தர் ஜெபிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நடுவுல நின்று ஜெபிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஆனா நான் உங்களுக்கு காண்பிக்க போற ஒரு அற்புதமான வசனம் தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அந்த ஏசாயா 59. தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா 59 வாசிக்கலாமா? ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் கண்டு, ஐசையா சாப்டர் 59 verse 16 நம்ம வாசிக்கிறோம். ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவர் ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரார். சரி, ஓகே, யாருமே இல்ல. சர்ச் பண்ணி பார்த்தாரு. there is no one to pray, to intercede or to do a righteous thing. நீதி செய்கிறவன், நியாயம் செய்கிறவன், பரிந்து பேசுகிறவன் ஒருவனும் இல்லைன்னு கர்த்தர் he came to a conclusion. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அல்லேலூயா. இப்படின்னு காட் ஒரு முடிவு எடுத்துட்டாரான். 2 முடிவு எடுக்கிறான்னா, சரிப்பா யாரும் இல்ல இன்டர்சீட் பண்ண, நீதி செய்யவும் யாரும் இல்ல, பரிந்து பேசவும் யாரும் இல்ல. ரெண்டு விஷயம். நீதிமானும் இல்ல, பரிந்து பேசுறவனும் இல்ல. இப்படி வச்சுக்கலாம் அந்த வேர்டு. we want to summarize that word. நீதிமானும் இல்ல, பரிந்து பேசுறோம் இல்ல. இப்ப 2 பேருமே இல்லாததுனால கர்த்தர் ஒரு முடிவு எடுக்கிறார். சரி, யாருமே இல்ல, நானே செய்யறேன் அப்படின்னு தான் இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறபடியே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, ஆமென். இயேசுவே அவரே நீதிமானாவும் வாழ்ந்து, அவரே நீதியை செய்து, அவரே நன்மையை பேசி, யதார்த்தங்களை பேசி, பொய்ய பேசாம, அங்க வாசிக்கிறபடி அந்த முந்தி அதிகாரத்துல சொல்லப்படுகிற எந்த குறைவுகளையும் செய்யாம நீதிமானா வாழ்ந்து இப்ப பிதாவின் வலது பக்கத்துல போய் உட்கார்ந்து உங்களுக்கும் எனக்காகவும் இன்டர்சீட் பண்றதா இருக்க. சோ நவ் நீங்க என்ன நினைக்கலாம்? ஓகே, ஹாப்பி, அதான் நான் செய்ய முடியல, யாரும் இல்ல, ஆண்டு செஞ்சுட்டு போய் பக்கத்துல உட்காந்துட்டார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு டோன்ட் கம் டு த கன்க்ளூஷன். ஆமென், ஆமென். அந்த கன்க்ளூஷனுக்கு நீங்க வரவே வராதீங்க. ஏன்னா இந்த பேசேஜ் இருக்கு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 59 17 வாசிக்க போறேன். இதோட பேரலா இன்னொரு வசனத்தை நான் ஃபிட் பண்ண போறேன். இந்த 17 கூட அப்படியே மர்ஜ் பண்ண போறேன். ஓகே, ஐசையா 60 verse 59 17 வாசிக்க போறோம். 17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பின்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். அல்லேலூயா. வைராக்கியத்தை இது சமீபத்துல நான் ஒரு பிரசங்கத்துல இந்த வைராக்கியத்தை சால்வையா போர்த்து கொண்டான்றது மட்டும் பேசினேன். இது அப்படியே இதுக்கு பேரலா புதிய ஏற்பாட்டுல எபேசியர் 6ஆம் அதிகாரம், ஆமென், அவரு சில வஸ்திரங்கள்லாம் உடுத்தி கொண்டு அவரு சில ஆமென் காரியங்கள்லாம் தன்னுடைய சரீரத்தின் மேல போர்த்தி கொண்டு அவர் இப்ப எழுந்து கிரியை செய்ய வந்துட்டார்.
இப்ப 6ஆம் அதிகாரம் நமக்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா ஆகையால் 13ஆம் வசனத்துல, தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அடுத்து நீங்க எல்லாம் வாசிக்கிற 13, 14, 15, 16, 17 இந்த மொத்த வசனத்தையும் அந்த வசனத்துக்குள்ள அப்படியே போய் ஃபிட் பண்ணீங்கன்னா, அவர் எப்படி அதையெல்லாம் போர்த்தி கொண்டு வந்து நின்று நீதி செய்து இன்டர்செஷன் பண்ணாரோ, அதே போல இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலயும் அந்த வஸ்திரங்களை போட்டிருக்கு. அந்த தலை சீராவை கொடுத்திருக்கிறாரு, அந்த பிரஸ்ட் பிளேட்டு கொடுத்திருக்கிறாரு, அந்த பாதரட்சியை கொடுத்திருக்கிறாரு. இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நவ். ஆமேன். இந்த வார்த்தை அப்படியே முடிஞ்சதுன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனா அந்த 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 ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம எங்க பண்ணணும்? எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு ஏலா பள்ளத்தாக்குக்கு போவோமா கோலியாத்தை பார்க்க அப்படின்னு பார்த்தா அங்கெல்லாம் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த வசனம் 18 வருது பாருங்க, அழகா 18th verse. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, தேடினாரு. பழைய ஏற்பாட்டுல ஏசாயா காலத்துல வேணா அவருக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியானவருடைய காலத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இதோ பாகாவா நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுவீங்க? இதோ நான் இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன், என் தலைமுறைக்கு நான் இருக்கிறேன், என் கணவருக்கு என் பெற்றோர்களுக்கு நான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுங்க, நான் இருக்க, இதோ நான் இருக்கிறேன். நீங்க வாழ்ற பட்டணத்தின் பேரை சொல்லுங்க. இஃப் யூ லிவிங் இன் லண்டன், சே லண்டனுக்கு நான் இருக்கிறேன். இஃப் யூ லிவிங் இன் யூகே சொல்லுங்க. மகாராஷ்டிரா எங்க இருந்தாலும், நீங்க ஒருவேளை கோவா எங்க இருந்தாலும் சொல்லுங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உங்க பட்டணத்தின் பேரை சொல்லுங்க. நான் தேவக்கோட்டைக்கு நான் இருக்கிறேன், நான் 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 இருக்கிறேன், இந்த ஊருக்கு சென்னை பட்டணத்துக்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு பாகாவா நான் இருக்கிறேன். பாகாவா நிற்கிறவர்கள் நீதி உள்ளவர்களாய் நீதிமான்களாய் இருக்கணும். ஆமென். இந்த வஸ்திரங்கள்லாம் தரித்து கொண்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், உங்க ஜப அறையில நின்னு ஜெபிங்க. வாட்ஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்? அந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அந்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா, போலாமா? ஏசாயா 59க்கு மறுபடியும் போவோம். ஏசாயா 59க்கு வரும்போது இதையெல்லாம் அவர் உடுப்பாக்கி கொண்டு வர்றாருன்னு நம்ம வாசிச்சோம்ல. வாசிச்சுட்டு 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். மாற்றம் நடக்குது பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தைரியமா அக்கிரமம் பண்ணவங்க, இப்ப இவர் இதெல்லாம் போட்டு உடுப்பாக்கி இவர் எழுந்ததுனால, இயேசு கிறிஸ்து எழுந்ததுனால இப்ப பயப்படுறாங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்களும் நானும். ஆமென். அவர் அப்படி வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றும். அங்க ஒரு வார்த்தை வருதுல, ஆவியானவர். அந்த வார்த்தையும் இந்த வசனத்துல ஆவியிலே ஜெபம் பண்ணின்ற வார்த்தையும் அப்படியே உள்ள நம்ம இணைக்க போறோம். அல்லேலூயா. அங்க அவர் எழுந்து வராருன்னு இருக்கு, ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் கொடியேற்றுவார்னு இருக்கு. தேவன் உடுப்பாக்கி கொண்டு வருகிறார், ஆனா கொடியேற்றது யாரு? ஆவியானவர் தான். இன்னைக்கு நீங்க வஸ்திரங்கள்லாம் போட்டுக்கொண்டு நின்னாலும் உங்களுக்காக ஜெபிக்க போறது ஆவியானவர் தான். கொடியேற்ற போகிறது ஆவியானவர் தான். உங்களை ஜெபிக்க வைக்க போறது ஆவியானவர் தான். நீங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த சந்தேகத்தை சில பேர் சமீபத்துல என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எப்படி ஜெபிக்கிறது? இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ஜெபிப்பேன்? அந்த பிரச்சனைக்கு நான் எப்படி ஜெபிப்பேன்? இந்த சூழலுக்கு நான் எப்படி ஜெபிப்பேன்? நீங்க எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுங்க, டீச் மீ பிரேயர் பேட்டர்ன்ஸ், எனக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் மாதிரி ஒரு பிரேயர் பேட்டர்ன்ஸ் கத்து கொடுக்கறது யாருமே இல்லை. இஃப் யூ திங்க் என்ன சிஸ்டர் எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லிடுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஒரு நீதிமானா நீங்க உங்க கைகளை எல்லாம் கழுவி, நீங்க உங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு முன்னாடி போய், ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்ப நான் போட்டுக்கிட்டு ஆயுத்தம் என்னும் பாதரட்சியை போட்டுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்ப்பா நீங்க சொன்னீங்கன்னா, ஆவியானவர்தான் கொடியேற்ற போறார். நிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆவியில நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆவியானவர் கொடியேற்றுவார்.
ஆவியானவர் உங்க குடும்பத்துக்காக ஒரு கொடியேற்றத்தை செய்ய போறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆவியிலே ஜெபிக்கிற ஆவியானவர் உங்களுக்கு அழகா கற்றுக் கொடுப்பார். இது வந்து எப்படி நடக்கும்னு கேட்டா, இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு தான் இது நடக்கும். சிஸ்டர், பைபிள வாசிங்க. தயவு செஞ்சு மேஜிக்கலா ஜெபிக்க மாட்டீங்க. மேஜிக் மாதிரி வராது. பிரேயர் பேட்டர்ன்ஸ் வராது. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பைபிள வாசி. அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும்போது நீங்க இப்ப வந்து உங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பிரச்சனைய பார்க்க மாட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற ஃபைபரை அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. யாரும் எதையோ கொண்டு வந்து உங்க மேல திணிக்க முடியாது. யாரும் ஒரு பொருளை ஒரு காரியத்தை உங்களுக்கு விற்க முடியாது. only when you accept that product is coming to you, only when you say yes you can buy it. நான் எப்படி அந்த சிஸ்டருக்கு நோ சொன்னேன் அப்படின்னா, I had that knowledge about what face wash I'm getting. Very simple. ஆமென். இதுக்காகத்தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க வேதத்தை திறந்து வாசித்து ஜெபிங்க. உங்க பிரேயர் பேட்டர்ன் மாறும். நான் சொல்றேன், சத்திய ஆவியானவர். நான் வந்து இந்த இன்டர்செசரை பத்தி படிக்கும் போதெல்லாம், இங்கிலீஷ் பைபிள்ல இன்டர்செசர்னு வராது. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் கம்ஃபர்டர்னு எங்கெல்லாம் இங்கிலீஷ் பைபிள் வருதோ, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நான் படிச்சேன். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இந்த இன்டர்செஷன் பத்தி படிக்கும் போது, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நீங்க எங்கெல்லாம் கம்ஃபர்டர் பரிசுத்தாவின்னு வருதோ அதுல எல்லாம் பிராக்கெட்ல இன்டர்செசர் நிறைய வேர்ட் வந்துச்சு. ஐ வாஸ் சோ ஷாக்டு டு நோ தட் இன்டர்செசர் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சிஸ்டர், எப்படி ஜெபிக்கணும், பிரேயர் பேட்டர்ன்ஸ் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அவர் உங்களுக்கு சொல்லியும் கொடுப்பாரு. ஏசு கிறிஸ்து சொன்னதுல இருந்து உங்களுக்கு நினைப்பும் ஊட்டுவார். அதனால யூ ஹாவ் டு ஹாவ் நாலேஜ். இப்ப நீங்க நான் பேசும்போதே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியுது, எனக்கு புரியுது சிஸ்டர், இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. எஸ் ஆர் நோ? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பவும் சொல்றீங்க, என் லைஃப் மாறி இருக்கு, என்னுடைய பிரேயர் லைஃப் மாறி இருக்கு, இப்ப நான் ஒரு விஷயத்த பாக்குறதே மாறி இருக்கு, நான் இப்பெல்லாம் ஒரு ப்ராப்ளம் டீல் பண்ற விதமே மாறி இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, when you gain some knowledge, இதை பத்தின அறிவு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப யாரும் உங்களுக்கு எதையும் விற்க முடியாது, எதையும் நீங்களா விருப்பப்பட்டும் சாப்பிட முடியாது. ஏன்னா யூ கம் டு நோ அ நாலேஜ். இந்த நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிச்சயமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமென். சில விஷயத்துக்காக நான் ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்கு நான் எப்பவுமே நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்ல மாட்டேன், நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்வேன். அல்லேலூயா. இப்ப நீங்க இங்க வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றீங்கல்ல, யூ ஆர் நாட் ஸ்பெண்டிங் டைம், யூ ஆர் இன்வெஸ்டிங் டைம். பிகாஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ற இந்த டைமை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. ஸ்பெண்டிங்னா உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணாது, அது ரொம்ப நாளைக்கு வராது. இப்ப போனீங்களா, ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அது முடிஞ்சிடும். அதான் ஸ்பெண்டிங். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா இப்ப நீங்க கெயின் பண்ற அந்த நாலேஜ் எப்படின்னா, அது ஸ்பெண்டிங் இல்ல, அது இன்வெஸ்டிங். அதனால நான் வந்து இன்வெஸ்ட் தான் பண்றேன்னு சொல்வேன். சில விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். அது பணமானாலும் நேரமானாலும் நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஏன் நான் அவ்வளவு டெஸ்பரேட்டா அதை இன்வெஸ்ட் பண்றேன்னா, நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், நான் இப்படியே இருக்கக்கூடாது, நான் இப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, நான் இப்படியே போயிட்டு இருக்க கூடாது. ஏன்னா என்னால ஆக்டிவா இருக்க முடியல, என்னால ஆக்டிவா வேலை செய்ய முடியல, என் பிள்ளைகளோட ஓட முடியல, ஐ ஃபீல் வெரி வீக், ஐ ஃபீல் வெரி டயர்ட். அதை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருந்தா வேலைக்காகுமா? நோ. எப்படி, ஏன் இந்த டயர்ட் வருது, ஏன் நான் அப்படி ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறேன்? ஐ சர்ச், ஐ ஃபவுண்ட் அவுட். நான் சாப்பிடுற சாப்பாடு, இதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி தேடுங்க, ஆண்டு சமூகத்துல போய் தேடுங்கப்பா. தொடர்ச்சியா என் குடும்பத்துல லாஸ் வருதே, வாட் இஸ் த ப்ராப்ளம்? நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆவியில ஜெபிக்க உங்களுக்கு உதவி செய்வார். சிஸ்டர், ஆவியிலே நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் தான் கொடியேற்ற போறாரு. வெள்ளம் போல சத்துரு வருவான், வெள்ளம் போல பிரச்சனை வரும், வெள்ளம் போல போராட்டங்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் தான் கொடியேற்ற போறாரு. ஆவிக்குள்ளாய் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தான் கொடியேற்றமே தவிர, நீங்க மாம்சத்துல உட்கார்ந்து அவங்கள பத்தி சொல்றது இவங்களை பத்தி சொல்றது அது கொடியேற்றம் அல்ல. மாம்சத்தினால் கொடியேற்ற முடியாது. மாம்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபைட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஒன்லி தி ஸ்பிரிட் ஆஃப் காட். அவ்வளவையும் அணிந்து கொண்டு ஆண்டவர் வரேன்றாரு, ஆனா ஆவியானவர் தான் கொடியேற்றுன்றார். உங்களுக்கு புரியுதாது? இதையெல்லாம் அணிந்து கொண்டு வரார் தேவன், ஆனா கொடியேற்றது யாருன்னா ஆவியானவர். அப்படிதான் முந்தைய வசனத்துல வாசிக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு வருவோம், ஆனா ஆவிக்குள்ளாய் ஜெபிங்கன்றார். சோ திஸ் 59ஆம் அதிகாரம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் அப்படியே மேட்ச் பண்ணி நீங்க படிக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க நிச்சயம் இந்த வாரம் முடியறதுக்குள்ள இந்த 2 சாப்டரும் ஒன்னா படிச்சு பாருங்க. அவ்வளவு கோரிலேஷன் இந்த சாப்டர்ஸ்குள்ள இருக்கு. சோ இதையெல்லாம் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள்.
உங்க கைகளை கழுவுங்க, உங்க உதடுகளை நீங்க யதார்த்தம் உள்ளவங்களா இருங்க, நீங்க உண்மை உள்ளவங்களா இருங்க, பொய்ய பேசாதீங்க, கபடு உள்ளவர்களா இருக்காதீங்க, நீங்க செய்த பாவங்களை அறிக்கை செய்யுங்க, நீங்க நீதியின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்க, நீங்க ரட்சிப்பின் தலை சிறப்பு எல்லாவற்றையும் போட்டுக்கோங்க, போட்டுட்டு நீங்க நில்லுங்க. ஆவியானவர் கொடியேற்றுறீங்க பாப்பா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்றீங்க, எனக்காக தேவ ஆவியானவர் கொடியேற்றுவார், எனக்காக தேவன் கொடியேற்றுவார். நீங்க ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேட்டர்ன்ஸை விளக்குவார். நீங்க பைபிளை திறந்து படிக்கும் போது உங்க வாழ்க்கை அப்படியே இந்த அதிகாரத்துல இருக்க மாதிரியே இருக்கும். எத்தனை பேர் நான் பேசும்போது நீங்க கமெண்ட் பண்றீங்க, எனக்காக. நான் எதை பேசிட்டு இருக்கேன் சிஸ்டர்? இந்த வசனத்தை தானே பேசிட்டு இருக்கேன். நான் பேசும்போது அது எனக்காகன்னு சொல்றீங்களே, நீங்க வாசிக்கும் போது உங்களுக்காக இருக்கும். அதுக்குள்ள அந்த வெளிப்பாடுகளை நிச்சயம் கற்றுக் லிசனிங் இஸ் நாட் எனஃப். போதாது. எவ்வளவு நாளைக்கு நம்ம ஊட்டி சாப்பிடுற. ஒரு வயசுக்கு அப்புறம் என் புள்ள 1.5 வயசுக்கு அப்புறமா இது வரைக்கும் நான் அவனுக்கு ஊட்டுறதே இல்லை, ஜூடாக்கு ஊட்டுறதே இல்லை. எங்க போனாலும் ஜூடா அவன் தான் எடுத்து சாப்பிடுவான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஊட்டுனா நோ மம்மின்னு தள்ளி விட்டுறான். எல்லாரும் சொல்றாங்க, இந்த சின்ன வயசுல இவன் இப்படி சாப்பிடறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. அவனுக்கு ஊட்டுறது பிடிக்கல. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவன் நினைக்கிறான் நான் ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிறான் போல இருக்கு. அவன் அப்படி நினைக்கிறான். அப்ப எவ்வளவு நாளைக்கு நம்ம ஊட்டிக்கிட்டே இருப்போம். அதாவது நீங்க மெசேஜஸ் கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்க கேளுங்க, பாஸ்டர்ஸ் மெசேஜ் கேளுங்க, சர்ச் போய் கேளுங்க, மீட்டிங்க்கு வாங்க கேளுங்க. ஆனா அதோட நிறுத்தாதீங்க. தட்ஸ் நாட் எனஃப். நீங்க எடுத்து சாப்பிடணும், நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிங்க. நான் உங்களுக்கு சொல்ற ப்ராஃபட்டிக்கெல்லாம் சொல்றேன். நிறைய பேர் என்னென்னமோ ப்ராஃபஸி சொல்றாங்க. நான் சொல்றேன் ப்ராஃபஸி. நீங்க ஜெபிங்க, உங்களுக்கு பேட்டர்ன்ஸை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆவியானவர் குடியேற்றுவார். நீங்க பாருங்க, நீங்க போய் நிக்கிறது மட்டும் தான் நீங்க சிஸ்டர். இன்டர்சீட் பண்ணி நிக்கிறது மட்டும் தான் நீங்க, நடுவுல நிக்கிறது மட்டும் தான் நீங்க. ஆனா உங்களுக்காக கொடியேற்றத்தை செய்ய போகிற பரிசுத்த ஆவியானவர். ஆவியிலே இத்தனை பேருக்கு இந்த ரகசியங்கள் வெளிப்பட்டது. இத்தனை பேர் பாகாவா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க. நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒரு பாகாவா, நான் ஒரு இன்டர்செசரா. ஒருவரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. ஒருவரும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே கூடாது. நீதி செய்கிறவன் இல்லை, விண்ணப்பம் செய்கிறவனும் இல்லை. There is no righteous man, there is no interceder. சொல்லுங்க, நான் நீதிமானா நிக்கிறேன்பா, நான் பரிந்து பேசுறேன் நிக்கிறேன். ரெண்டுமே நீங்க, ரெண்டுமே இயேசுவா எப்படி அவர் நின்றார், ரெண்டுமே ஜீசஸ். அவர் நீதிமானாய் வாழ்ந்து பரிந்து பேசுறார். நீங்களும் அப்படி ரிசீவ் பண்ணலாமா? கைகளை உயர்த்தி ஏஷே காதரா பாபா ஏசையா ஏசையா சொல்லலாமா? ஏசையா 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 என்னை கழுவிடுமே. சொல்லுங்க, ஏசையா 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 நீதிமானாக்கிடுமே. ஷகபதுரபா. ஜெபிக்க 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 அந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல் பூசப்பட்ட அந்த ரத்தத்தை போல இயேசுவின் ரத்தம் வந்து உங்களை கழுவுது. உங்க அக்கிரமங்களை கழுவுது, உங்க மீறுதல்களை கழுவுது, உங்களுடைய பாவங்களை கழுவுகிறது. உங்க பாவத்தை முதலாவது கழுவி நீங்க நீதிமானா நின்றீங்கன்னா, நீங்க நீதிமானா யாக்கோபை போல, ஆபிரகாமை போல நீங்க நின்றீங்கன்னு சொன்னா, மோசைய போல நிற்கும் பொழுது you will prevail sister. Your prayers will become more powerful. உங்க சாதாரணமான ஜெபம் ஒரு பவர்ஃபுல்லான ஜெபமா மாறுது. நீங்க நீதிமானா நிற்கும் பொழுது, நீங்க எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொண்டு நிற்கும் போது, your prayers became powerful. Your powerful prayer will prevail. ஊக்கமுள்ள வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கு. அது பிரவேல் ஆகும். யாக்கோபு ஜெபிச்சாது, மோசே ஜெபிச்சா, கர்த்தர் கேட்டார். மோசேயுடைய ஜெபம் ஆண்டவருடைய மனதைய மாத்துச்சு. மோசே ஆண்டவருடைய மனதின் முடிவுகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செஞ்சார். எஸ், மோசே பிரவேல் பண்ணார். நான் அழிக்கிறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் இல்ல, கடைசி ஆண்டவர் சொன்னது இல்ல, மோசே சொன்னதுதான் நடந்தது. கர்த்தர் அழிக்கல, பரிந்து பேசுகிறவன் சொல்ல கர்த்தர் இப்பவும் God is ready to listen. நீங்க சொல்றத கேட்டு அந்த வார்த்தைகளை செயலாற்ற ஆண்டவரும் ஆயத்தமா தான் இருக்கிறாரு. ஆனா மோசேக்கள் தான் இல்லை, நீதிமான் இல்லை, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் கண்டு அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பானதே. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் போல அல்ல. ஏசாயா காலத்துல நம்ம வாழல, பரிசுத்த ஆவியானவர் காலத்துல வாழ்றோம். சொல்லுங்கப்பா, நான் பாகாவா நிக்கிறேன், நான் ஒரு பாகாவா உமக்கு முன்பாக நிற்கிறேன். ஒரு நீதிமான என்னை மாற்றுங்க. என் ஜெபம் my prayer should prevail ன்னு சொல்லுங்க. என் ஜெபம் மிகுந்த
மிகுந்த பலனுள்ளதா இருக்கணும், என் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்கணும், என் பிரேயர் பவர்ஃபுல்லா மாறணும். இங்க இருக்கிற உங்க ஜெபங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லா மாறுது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பவர்ஃபுல்லான பிரேயரை பண்ண வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில பேட்டர்ன்ஸை கத்து கொடுக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக ஒரு கொடியேற்றத்தை செய்யறாரு. உங்க குடும்பத்துக்கு ஒரு கொடியேற்றம் நடக்குது, உங்க வாழ்க்கைக்கு ஒரு கொடியேற்றம் நடக்குது, உங்க தலைமுறைக்கு ஒரு கொடியேற்றம் நடக்குது. உங்க சிட்டில, உங்க எல்லையில ஊழியக்காரியே நீ நில், உனக்காக ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல அவன் வருவான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள், ஆவியில் விண்ணப்பம் பண்ணுங்கள், பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்க வலது கையை உச்சந்தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என்ன நீதிமான் ஆக்கி நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நான் செய்ய போகிற பவர்ஃபுல் பிரேயருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் வழியாக நீங்க ஜெபிக்க போறதுக்காக நன்றி. என் வழியாக நீர் பரிந்து பேச போகிறதற்காக நன்றி. என் வழியாக ஆத்துமாக்களை மீட்க போகிறதற்காக நன்றி. என் வழியாக ஒரு பெரிய ரட்சிப்பு என் குடும்பத்திற்கும், ஒரு பெரிய உயர்வு என் குடும்பத்திற்கும் வரப்போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னை நீதிமான் ஆக்கி ஒரு நல்ல ப்ரிவேலிங் பிரேயர், நான் ஒரு நல்ல பலனுள்ள ஜெபத்தை செய்ய உதவி செய்யுங்க. பலவீனமான ஜெபங்கள் இயேசுவின் நாமத்துல ஓடட்டும். எல்லா வீக் பிரேயர்ஸ், எவ்ரி வீக் பிரேயர்ஸ், unnecessary பிரேயர்ஸ் இயேசுவின் நாமத்துல உங்க உதடுகளிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். நோ மோர் வீக் பிரேயர்ஸ், பவர்ஃபுல் பிரேயர்ஸ், prevailing பிரேயர்ஸ் உங்க உதடுகளிலிருந்து வெளியே வரப்போகுது. பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்ற போற உங்க உதடுகள் வழியாக, உங்கள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து ஆண்டவங்களோட பேசியிருக்கிறார். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்க புதுசா வந்திருக்கிறீங்கன்னா நான் வெல்கம் பண்றேன். மேண்டேட்டரி அதை சொல்லணும். ரிவைவல் மென்ஸ் ஃபெலோஷிப்ல நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. என்னோட நம்பரும் இப்ப அப்லோட் பண்ணுவாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னுடைய செகண்ட் வாட்ஸ்அப் நம்பர், அண்ட் தென் ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் அண்ட் யூடியூப் சேனலோட லிங்க். இந்த மெசேஜ் நீங்க மறுபடியும் கேட்கணும்னு நினைச்சா அந்த யூடியூப் சேனல்ல வரும். போன வாரத்துடைய மெசேஜ் ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த லிங்க் நான் தான் அனுப்ப மறந்துட்டேன். கண்டிப்பா இந்த மீட்டிங் முடிச்சோன்னு உங்களுக்கு அனுப்புறேன். யூ கேன் லிசன் டு தட் சர்மன் அகெயின். இன்னைக்கும் ஆண்டவங்க கூட பேசியிருக்கா நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பலிபீடம் ஆயத்தமா இருக்கு. பலிபீடத்தில் கொம்புகள்ல ரத்தம் இருக்கு. ஆனா அங்க போய் நின்று இன்டர்செக்ட் பண்ற ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், ஒரு நீதிமான கர்த்தர் தேடுறாரு. ஆமென். கண்டினியூஸா ஒரு சில காரியங்களை தொடர்ச்சியா நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். நீங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த பிரேயரை நீங்க அப்படியே கேட்டு இதன்படி ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். புது புது பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். உங்க பிரேயர் will prevail. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கு. பலவீனமான ஜெபம் ஒளியட்டும். ஆமென். பவர்ஃபுல் பிரேயர்ஸ் வரும். இதுக்கப்புறம் வீக் பிரேயர்ஸ் எல்லாம் வேண்டாம், அக்யூசேஷன் பிரேயர்ஸ் வேண்டாம். இன்டர்செஷன் பிரேயர், பவர்ஃபுல் பிரேயர்ஸ் உங்க உதடுகள் இருந்து வரும் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க.